லட்சுமி, இன்னைக்கு மாதிரி தினம் பொங்க பொங்க பால் தரணும் தாயே. என்ன தருவியா? தம்பி முத்துவேலு, இங்க வாடா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால வெளியே வர முடியாதுக்கா. அப்படி என்னடா நிலைமை? ஒன்னும் உனக்கு புரியாது. டேய் வாடா வெளியே. வர முடியாது. வாடா. என்னடா சொலக வச்சு மறைச்சிட்டு வர? சரி சரி, சொலக போட்டுட்டு பாலை புடி. பொடிடா. இதுக்குதான் பெரிய மனுஷன் மாதிரி நிலைமை கிழமைன்னு பேசிட்டு இருந்தியா? உன் டவுசர் என்னாச்சு? எலி கடிச்சிருச்சு. சரி சரி, கருப்பம்மாக்கா பிள்ளைக்கு பால் கேட்டுச்சு. முதல்ல புள்ள பாலை கொடுத்துட்டு மிச்சத்தை பாய் கடையில ஊத்திட்டு வாப்போ. இப்படியே எப்படிக்கா போறது? ஆமா, இவர் பெரிய புது மாப்பிள்ள. பொண்ணை கொடுக்குற மாமியா எதுக்கு வந்துட போற? துண்டை எடுத்து கட்டிட்டு போடான்னு போய் வந்துட்டேன். ஏண்டியம்மா, இன்னைக்கு மேல வீட்டுக்காரங்க நடவுன்னு தெரியாதா உனக்கு? சீக்கிரம் புறப்படுமா. அதனால கருக்கல்லைய போய் நட முடியும்? என்னமோ கால சுடு தண்ணி ஊத்திட்ட மாதிரி கொதிக்கிறீங்களே. இருங்க வர்றேன். அப்பா என்னம்மா? நடவுக்கு போறேன். வயலுக்கு தம்பியை கஞ்சி கொண்டாட சொல்லுங்க. அனுப்பிச்சுடுறேம்மா. நானும் ராமதேவர் வீட்டுல ஏதோ விசேஷமா நாள் குறிச்சு கொடுக்க சொன்னாங்க. அத குறிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, நான் வரேன். வாம்மா. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கும். பூவாயி, வள்ளுவன் வாக்கு பலிக்கும். நீ வள்ளுவன் மகளாச்சே, உன் பாட்டு ஊரறிஞ்சது. நல்ல வார்த்தை சொல்லி பாடி நடவ ஆரம்பிமா. இந்த அக்கா, கஞ்சி கொண்டாந்துருக்கேன். சீக்கிரம் வாக்கா, சாப்பிடலாம். சரி சரி, நீ கிணத்து பேட்டில கொண்டு போய் வச்சுட்டு போ. நான் கையை கால கழுவிட்டு சாப்பிடுறேன். ஏயா, கை கால் கழுவிட்டு இருக்கிறது தெரியல? செட்டெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்க. ஒரு சேர்க்கை இருக்கட்டுமேனுதான். யோ, மறுவாதையா வாக்கா இல்லன்னு காலடு. எடுக்கலேனா காலி பையன், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்னடி பத்திரி மாதிரி சிலிப்பிக்கிட்டு போற? ஆடி கை எடுறா. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம ஊருக்குள்ளே வந்து பூவாய கையை பிடிச்சிட்டு இருப்பான். இவனை சும்மா விடக்கூடாது. ஊருக்கு புதுசுங்க, கீழே திரு சுப்பையா வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கான். வேண்டாம், வந்த இடத்துல ஒழுங்கா இருக்கப்படாது. இந்த ஊரு காவக்காரங்க அவங்க முன்னாடியே ஒரு பொண்ணை கையை பிடிச்சிட்டா சும்மா விட்டுருவாங்களா? ஏதோ உன் ஆத்தா அப்பா பண்ண புண்ணியம் உன்னை உயிரோட விடுறாங்க. ஓடுறேன்னா கையா கைய கால கழிட்டு வா. போய் வேலை பாருங்க போங்க.
பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அடே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தாலும் உங்க தம்பி பையன் இல்லையா? வாங்க. ஐயோ வண்டி போகுது, உடுடாதே. ஐயோ எங்க பெரியப்பா? ரயில் போனா போயிட்டு போகுது. அட வாங்கண்ணா. உடுடா உடுடா. ரயில் கடைசி பெட்டி வரைக்கும் போச்சு, இனிமே போக முடியாதே. திரும்புங்க. டேய். நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அடப்பா, பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கெடுத்துட்டியே. ஐயா ஐயா எல்லாரும் வாங்க. என்ன ஜப்பு? வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டுட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த ஆளுகிட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? ஏவி வர்றதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ணா? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போற பிற்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா. எங்க திரும்புங்க. நீயே பாடுற. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா. பிடிங்கடா நீங்க அண்ணன் இல்ல. போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. மண்ட ஓட்டுக்கு முடிமலைச்ச மாதிரி. இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும்.